அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் கேட்க இருக்கும் சிறுகதை நினைவு திரையிலே. ஆசிரியர் ஆர். சூடாமணி அவர்கள். வாங்க கதைக்கு போகலாம். அந்த உயில் விஷயம்தான் குடும்பத்தில் யாருக்கும் புரியவில்லை. வக்கீல் அன்று சமாச்சாரத்தை சொன்னபோது கற்பகத்துக்கு தலையில் இடி விழுந்தார் போல் இருந்தது. அப்பா இப்படி ஒரு காரியம் செய்வார் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. லட்சாதிபதி ராமநாதன் இறந்து 10 நாட்களாகியிருந்தன. அவருக்கு பின் அவர் சொத்தெல்லாம் அவரது ஒரே சந்ததியான கற்பகத்துக்குத்தான் வரும் என்று எல்லோரும் நினைத்திருந்தார்கள். ராமநாதன் உலகில் எல்லோரையும் விட அதிகமாய் விரும்பியது தம் மகளை. அடுத்தபடி அவர் ஆசை பணத்தின் மேல். இது உலகமறிந்த விஷயம். அதனால்தான் அவர் திடீரென்று கடைசியாக செய்த காரியம் எல்லோரையும் திடுக்கிட செய்தது. தம் ஆஸ்தியை எல்லாம் ராமநாதன் இறப்பதற்கு முந்திய தினம் தமது தங்கையின் மகள் சிவகாமிக்கு எழுதி வைத்து விட்டார். கற்பகம் முகத்தில் சிடுசிடுப்புடன் உட்கார்ந்திருந்தாள். எதிரில் ஒரு நாற்காலியில் சாய்ந்து கொண்டிருந்த வக்கீலின் முகத்தில் ஆழ்ந்த அமைதியை தவிர வேறொன்றும் காணப்படவில்லை. உங்களுக்கு ஒன்றும் ஆச்சரியமாயில்லை போலிருக்கிறதே சார். ஒருவேளை அப்பா உங்களிடம் முன்பே ஏதாவது சொல்லியிருந்தாரோ என்றாள் கற்பகம். அதெல்லாம் ஒன்றுமில்லையம்மா. மிஸ்டர் ராமநாதன் கடைசியில் என்னிடம் விஷயத்தை சொன்னபோது எனக்கு ஏற்பட்ட ஆச்சரியம் கொஞ்ச நஞ்சமல்ல என்றார். இப்போது எனக்கு ஒன்றும் நஷ்டமாய் விடவில்லை. வயது எனக்கு 45 ஆகிறது. இவ்வளவு நாள் அப்பா பணத்தை கொண்டா பிழைத்தேன். என் புருஷரே பெரிய பணக்காரர். அவள் சொன்னதை கேட்டு வக்கீல் விசித்திரமாக புன்னகை செய்தார். எனக்கு ஆச்சரியமெல்லாம் திடீரென்று சிவகாமிக்கு பணத்தை ஏன் கொடுத்தார் என்பதுதான். இவ்வளவு வருஷங்களாக அப்பா அவளை பற்றி அதிகமாக நினைக்க கூட இல்லை. ஆதியில் அவளை கொஞ்ச நாள் வீட்டோடு வைத்துக்கொண்டு கல்யாணம் செய்து கொடுத்தாரே, அதற்கு பிறகு அவளை மறந்துவிட்டார் என்று சொல்லலாம். சிவகாமியும் நானும் கல்யாணமாகி புக்ககம் போன பிறகு அப்பா பெரிய வியாபாரத்தில் இறங்கி பல வருஷங்கள் வெளி தேசங்களில் இருந்து இப்போது ஒரு 10 வருஷங்களாக தாம் திரட்டிய பெரிய ஐஸ்வர்யத்துடன் இங்கு வந்து தங்கியிருக்கிறார். இனி சாகிற வரையில் என்னையும் என் குழந்தைகளையும் பார்த்து கொண்டு நிம்மதியாக இருக்கப் போவதாய் சொன்னார். சிவகாமியை பற்றி ஒரு கேள்வி கூட கேட்கவில்லை. திடீரென்று 2 மாதங்களுக்கு முன் ஒரு நாள் சிவகாமி இந்த ஊருக்கு வந்திருப்பதாய் சொன்னார். அப்போதிலிருந்தே அவர் கலகலப்பு எங்கேயோ மறைந்து போய்விட்டது. இப்போதோ திடீரென்று உங்களுக்குத்தான் பணத்துக்கு குறைவில்லை. புருஷன் மட்டுமின்றி 2 பிள்ளைகள் வேறு சம்பாதிக்கிறார்கள். சிவகாமி அம்மாளுக்கோ 5 பெண்கள். கஷ்டதசை. அதனால் அவளுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று. இதோ பாருங்கள் சார், அப்பாவை நம் இருவருக்கும் நன்றாக தெரியும். அவர் கெட்டவர் அல்லர். மனமறிந்து ஒருவரை கெடுக்க மாட்டார். ஆனால் பணத்தை இப்படி ஒரே அடியாய் தானம் செய்யக்கூடியவர் அவர் இல்லை. அந்த சமயம் மதுசூதனன் அறைக்குள் நுழைந்தான். அவன் சுமார் 25 வயதுள்ள ஒரு அழகிய வாலிபன். தாத்தா விஷயந்தானே பேசுகிறீர்கள் என்று கேட்டவாறே அவன் வந்து ஒரு சோபாவில் உட்கார்ந்து ஒய்யாரமாய் சாய்ந்து கொண்டான். அவருக்கு கடைசி காலத்தில் திடீரென்று பைத்தியம் பிடித்துவிட்டது. வேறொன்றுமில்லை. வக்கீல் சிரித்துக்கொண்டே பணத்தை கொடுப்பவன் பைத்தியக்காரன், அப்படித்தானே என்றார். தாத்தா தம் பணத்தை தான் கொடுக்கவில்லையே, தவிர குணத்தை எங்கள் இருவருக்கும் கொடுத்திருக்கிறார். அதில் என்ன தவறு என்று நான் கேட்கிறேன். பணமில்லாதவன் எதற்கு உபயோகம்? அதனால்தான் தாத்தா எவ்வளவு சொல்லியும் அம்மாவின் அத்தை பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கொள்ள எனக்கும் இஷ்டமில்லை, அம்மாவுக்கும் இஷ்டமில்லை என்றான். கற்பகத்துக்கு அவமானத்தால் முகம் சிவந்தது.
சட்டென்று வக்கீல் பக்கம் திரும்பி, நீங்களே சொல்லுங்கள், மதுசூதனனுக்கு வேறு இடத்தில் ஏற்கனவே பெண்ணை நிச்சயம் செய்தாகிவிட்டது. அப்பா அதை நிறுத்திவிடச் சொன்னால் முடியுமா? நாம் வார்த்தை தவறலாமா என்று கேட்டாள். கூடவே கூடாது என்றான் மதுசூதனன். அதுவும் நிச்சயித்த பெண் விமலாவை போல் பணக்காரியாய் இருக்கும்போது வார்த்தையை நிறைவேற்றியே தீருவேன். அந்த சமயம் சிவகாமி வாசலில் வருவதை பார்த்த கற்பகம் சட்டென்று எழுந்து உள்ளே சென்று விட்டாள். மதுசூதனனும் எழுந்தான். ராத்திரி ஒரு ஊருக்கு போகிறேன் சார், சாமான்களை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறினான். அடிக்கடி ஊரை விட்டு போகிறாயல்லவா நீ என்றார் வக்கீல். கம்பெனி வேலையல்லவா, வேலை விஷயமாய் அடிக்கடி நான் வெளியூர் போக வேண்டியதாக இருக்கிறது. சிவகாமி உள்ளே வந்தபோது வக்கீல் மட்டுமே அவ்வறையில் இருந்தார். வறுமையினாலும் அளவில்லாத துயரத்தினாலும் நலிந்து கோணி குறுகி நின்றாள் சிவகாமி. உட்காருங்கள் என்றார் வக்கீல். அவள் உட்கார்ந்து குழி விழுந்த கண்களால் அவரை பார்த்தாள். சார், காலையில வந்து விஷயத்தை சொன்னீர்களே? ஆமாம், உங்கள் மாமாவின் சொத்தெல்லாம் உங்களுடையது என்றார் வக்கீல். சிவகாமியின் முகத்தில் சோகக்குறி இன்னும் வலுப்பட்டது. இது என்ன பரிகாசம்? எனக்கு எதற்கு பணமும் காசும்? கற்பகம் அவர் மகள், அவர் ஆஸ்தி அவளைத்தானே சேர வேண்டும் என்றாள் சிவகாமி. ஆனால் ராமநாதன் உங்களுக்குத்தானே கொடுத்திருக்கிறார். துயர மிகுதியில் சிவகாமி முறுவலித்தாள். நான் என்றும் ஏழையாய்த்தான் இருந்தேன். ஆனால் எங்கள் குடும்பத்தில் ஒரு நிறைவு இருந்தது. இப்போதோ அவள் குரல் கம்மியது. என் குழந்தை போய்விட்டாள் சார். குழந்தைகள்தான் எங்கள் ஆஸ்தி. அந்த விதத்தில் நான் இப்போது ஏழையிலும் ஏழையாய்விட்டேன். நீரஜாவின் பேச்சுதான் என்ன இனிமையாயிருக்கும். அந்த இனிமைக்காகவே அவள் அப்பாவும் நானும் அவளை செல்லமாக சுபாஷினி என்று கூப்பிடுவோம். அந்த இனிமை எங்கள் வீடெங்கும் ஒவ்வொரு மூலையிலும் கேட்பது போலிருக்கிறதே. இந்த துயரை நான் எப்படி மறப்பேன் என்று முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு சற்று நேரம் மௌனமாய் அழுதாள் சிவகாமி. பிறகு கண்களை துடைத்துக்கொண்டு தலையை நிமிர்த்தினாள். சின்ன வயதில் அவருடன் தான் இருந்தீர்கள் இல்லையா என்று வக்கீல் கேட்டார். கலைந்திருந்த தன் அரைமயிரை சரிபடுத்தி கொண்டே சிவகாமி பழைய சம்பவங்களில் நினைவை செலுத்தினாள். ஆமாம், என் தந்தை நான் பிறந்து சில மாதங்களிலேயே போய்விட்டார். 5வது வயதில் தாயும் போய்விட்டாள். போகும்போது அவள் என்னை மாமாவிடம் ஒப்படைத்து இவளையும் ஒரு மகளாய் நினைத்து காப்பாற்றி தகுந்த இடத்தில் கல்யாணம் செய்து கொடு என்று சொன்னாளாம். மாமா என்னமோ எனக்கு பார்த்து பார்த்துதான் செய்தார். என் அதிர்ஷ்டம் இப்படி இருந்தால் அவர் என்ன பண்ணுவார்? பாவம், எனக்கு பணம் வேண்டாம், மாமாவும் அவர் அன்பும் தான் வேண்டும். அவள் உதடுகள் துடிக்க ஆரம்பித்தன. வக்கீல் அவள் மனத்தை வேறு விஷயங்களில் திருப்பும் பொருட்டு, எவ்வளவோ வருஷங்களுக்கு பிறகு உங்கள் மாமாவை 2 மாதங்களுக்கு முன்பு சந்தித்தீர்கள் அல்லவா என்றார். ஆம், 2 மாதங்களுக்கு முன்பு ஒரு நாள் சந்தித்தேன். சிவகாமி தரையை பார்த்து கொண்டிருந்தாள். 2 மாதங்களுக்கு முன் ஒரு நாள். அந்த நாள் இப்போது அவள் உள்ளத்தில் மறுபடி தோன்றியது. சிவகாமி அன்று தெருவில் நடந்து போய்க் கொண்டிருந்தாள். அப்போது தனக்கு எதிரே ஒரு உருவம் வருவதைக் கண்டாள். அது ஒரு கம்பீர உருவம். 6 அடி உயரமும் அதற்கு தகுந்த பருமனும் கொண்டு முதுமையிலும் காண்பவரை கவரும் கம்பீர உருவம். சிவந்த நிறம், சிவப்பழம் போல் நெற்றியில் விபூதியுடன் விளங்கிய தேஜஸ்வி. சிவகாமி சற்று நேரம் அந்த உருவத்தை உற்று பார்த்தாள். பிறகு
ஆவலாய் மாமா என்று கூவினாள். ராமநாதன் அவளை பார்த்தார். யாரம்மா நீ என்று கேட்டார். தெரியவில்லையா மாமா? நான் தான் சிவகாமி என்றாள். என்ன, சிவகாமியா என்று கேட்டு கிழவர் அவளை கூர்ந்து நோக்கினார். ஆமாம், சிவகாமிதான் மாமா. என்னம்மா இது, ஏன் இப்படி கிழவி போல் இருக்கிறாய்? சௌக்கியமாய் இருக்கிறாயா? அவர் முகம் மட்டுமல்ல, குரலும் திடுக்கிட்டது போல் இருந்தது. சௌக்கியந்தான் மாமா. நீங்கள்? நான் சௌக்கியந்தான். நீ எங்கே இருக்கிறாய்? உன் தகவல் ஒன்றுமே தெரியவில்லையே. வீட்டுக்கு வா, உன்னோடு எவ்வளவோ பேச வேண்டும். ஏன் இப்படி உருமாறி போய்விட்டாய்? இந்த ஊரில் நீ இருப்பதே எனக்கு தெரியாதே. போன வாரம்தான் வந்தேன். என் பெண்ணுக்கு இங்கே மாற்றலாகி இருக்கிறது. பெண்ணுக்கா? ஆமாம், என் புருஷன் சாதாரண வேலையில்தானே இருந்தார். எங்கள் இருவருக்கும் சரியாய் இருந்தது. குழந்தைகள் பிறந்த பிறகு 5 பெண்கள் மாமா. அவர் மிகவும் உழைக்க வேண்டி வந்துவிட்டது. இராப்பள்ளி ஒன்றில் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் திரும்பி வரும்போது கார் விபத்தில் அகப்பட்டு, அந்த விபத்தில் அவர் கால்கள் இரண்டும் சரியான அடி, படுத்த படுக்கையாகிவிட்டார். எப்படியோ கஷ்டப்பட்டு வேலை செய்து குழந்தைகளை வளர்த்தேன். 2 நல்ல மனிதர்கள் உபகாரம் செய்தார்கள். பெரிய பெண்ணுக்கு எப்படியோ கல்யாணம் செய்தேன். சாதாரண இடம்தான், ஏதோ இருக்கிறாள். 2வது பெண் நீரஜா. இப்போது அவள் சம்பாத்தியம்தான். பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கிறாள். 3 பெண்கள் படிக்கிறார்கள். அவர் படுத்தபடியே தம்மாலான கைத்தொழிலை செய்கிறார். நானும் உழைக்கிறேன். ஏதோ நீங்கள் ஒரு குணசாலிக்கு என்னை கொடுத்ததினால் குடும்பம் ஒழுங்காக நடக்கிறதே. கிழவருக்கு என்ன வந்துவிட்டது? அவள் பேச பேச தன் முன்னிருந்த உருவம் மாறி வருவதாக உணர்ந்தாள். அந்த தெளிவு மறைந்து திடீரென்று ஒரு வேதனை வந்து நின்றது. அவர் கண்களில் இருந்த அமைதிக்கு பதில் ஒரு சலனம். அதன் பிறகு அவர் அவள் வீட்டுக்கு வந்தார். 2 அறைகள் கொண்ட ஒரு பகுதியில் அந்த பெரிய குடும்பம் வசிப்பதை கண்டார். குழந்தைகள் எலும்பும் தோளுமாய் கிழிந்த துணிகளை ஒட்டி தைத்து அணிந்து நிற்கும் காட்சியை கண்டார். கிழவி போலாகிவிட்ட தம் மருமகள் அன்போடு கொண்டு வந்து வைத்த தண்ணீர் காப்பி அவர் தொண்டையில் இறங்கிய போது அது அவர் தொண்டையை இறுக பிடிப்பது போல் இருந்தது. பிறகு அவர் அடிக்கடி அவள் வீட்டுக்கு வந்து போக ஆரம்பித்தார். அவர் கண்களில் இப்போதெல்லாம் நிரந்தரமாய் குடிகொண்டு விட்ட விசித்திர கிளர்ச்சியை ஒருவராலும் ஆழங்காண முடியவில்லை. ஒரு நாள் அவர், சிவகாமி, நீ கவலைப்படாதே. என் பேரன் மதுசூதனனுக்கு நீரஜாவை முடித்து வைக்கிறேன் என்றார். அவர் குரலில் பரபரப்பு தொனித்தது. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மாமா. உங்கள் அன்பு ஒன்றே எனக்கு போதும் என்றாள் சிவகாமி. அப்படி சொல்லாதே அம்மா. இன்னும் ஒரு தரம் எனக்கு சந்தர்ப்பம் கொடு, ஈடு செய்கிறேன். வக்கீல் முன் உட்கார்ந்திருந்த சிவகாமியின் கண்களில் மறுபடியும் கண்ணீர் நிறைந்து வழிந்தோடியது. கடைசியில் அந்த பெண் யாரையும் மணந்து கொள்ளவில்லை. சுமார் 3 வாரங்களுக்கு முன் ஒரு நாள் மாலை நீரஜா வெளியில் போயிருந்தவள் வெகு நேரம் கழித்து திரும்பி வந்தாள். எங்கோ விழுந்து அவள் தலையில் ஒரு பக்கத்தில் நல்ல ஊமையடி. உன்மத்தம் பிடித்தவள் போல் உட்கார்ந்திருந்தாள். ஒரு வார்த்தை பேசவும் இல்லை. மற்றவர்கள் பேசியதை புரிந்து கொள்ளவும் இல்லை. 4 நாட்கள் அப்படியே படுக்கையில் கிடந்தாள். அதன் பின் கண்ணை மூடிவிட்டாள் என்று அலறினாள் சிவகாமி. எங்கே விழுந்தாளோ, என்ன ஆயிற்றோ, கடைசியில் போய்விட்டாள். என் இதயம் இன்னும் துடிக்கிறதே. ஓடி வந்து மாமாவிடம் சொல்லி கதறினேன். அவர் கைகள் இன்னும் என்னை சுற்றியிருப்பது போலவே தோன்றுகிறது. அவர் உடல் எப்படி நடுங்கியது! அவர் அழுகை எப்படி இதய ஆழத்திலிருந்து பீறிக்கொண்டு கொந்தளித்து வந்தது! துயர மிகுதியில் ஏதேதோ அர்த்தமில்லாமல் கதறினார்.
ஐயோ குழந்தை, இந்த வேதனையை தாங்க முடியவில்லையம்மா. என்னை மன்னித்துவிடு சிவகாமி. மன்னித்தேன் என்று சொல்லு. பச்சை குழந்தை சாகிறதா? ஐயோ, ஈடு செய்வேனடி சிவகாமி. இன்னொரு ஜன்மம் எடுத்து வந்து உனக்கு ஈடு செய்கிறேன் என்று கதறினார். நீரஜா வறுமையின் காரணமாக இறக்கவில்லையே. அவள் மரணம் ராமநாதனை ஏன் அவ்வளவு கடுமையாக தாக்க வேண்டும் என்று வக்கீல் சிந்தித்தார். சிவகாமி மெல்ல எழுந்தாள். நான் போய் வருகிறேன் சார். கற்பகத்துக்கு என்னை பார்க்க இஷ்டமில்லை என்று நினைக்கிறேன். மாமாவின் சொத்து முழுவதையும் அவளுக்கே கொடுத்து விடுவதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை என்று அவளிடம் சொல்லிவிடுங்கள். இன்பமே போன பிறகு எனக்கு பணம் எதற்கு? சிவகாமி சென்ற பிறகு வக்கீல் யோசனையில் ஆழ்ந்தவராய் ஜன்னல் அருகில் சென்று நின்றவாறே வெளியே இருளடையும் வானத்தை பார்க்கலானார். ராமநாதன் கடைசியாய் தம்மிடம் சொன்ன விஷயத்திலிருந்து உயில் விவரம் அவருக்கு புரிந்தது. மதுசூதனன் சாமான்களை மூட்டை கட்டிவிட்டு அங்கு வந்தான். வக்கீல், ஆமாம், உனக்கு எப்போது கல்யாணம் என்று அவனிடம் கேட்டார். சீக்கிரம்தான் நடக்கப் போகிறது. பாவம், தாத்தா எனக்கு கல்யாணம் செய்து பார்க்க ஆசைப்பட்டார். குறையோடு போனார். இந்த கல்யாணம் அவர் குறையை தீர்க்காது என்றார் வக்கீல். அது வாஸ்தவம்தான். அடே அப்பா, அவர் மருமாள் பெண்ணை நான் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று எவ்வளவு குதித்தார். இறப்பதற்கு 10 நாள் முன்பு இருக்கும். சாயங்காலம் நான் வெளியே சுற்றிவிட்டு வீடு வந்தேன். என்னை நீசன் என்றும் அயோக்கியன் என்றும் பணவெறி கொண்ட பேய் என்றும் என்னவெல்லாம் திட்டினார். அந்த கோபத்தில் அவரை பார்க்கவே பயமாயிருந்தது. அவன் பேசுவதை நிறுத்திவிட்டு யோசனையில் ஆழ்ந்தான். அந்த ஏழை பெண்ணை நீ மணந்து கொண்டிருக்க வேண்டும் என்றார் வக்கீல். ஏழை பெண்களுடன் சிரித்து பேசிக் கொண்டிருக்கலாம் சார். ஆனால் அவர்களை மணக்கக்கூடாது. சொந்த அனுபவமோ என்றார் வக்கீல். மதுசூதனன் சிரித்தான். அப்படித்தான் வைத்துக் கொள்ளுங்களேன். அடே அப்பா, அன்று அவள் விடாப்பிடியாக பிடித்து கொண்டாள். எவ்வளவு சொன்னாலும் கேட்கவில்லை. அட்டை மாதிரி. அந்த காட்சி அவன் மனத்தில் அப்படியே மீண்டும் பளிச்சிட்டது. நீங்களா? இங்கேயா என்றாள் அந்த பெண்ணழகி. ஆமாம், இதுதான் நான் வசிக்கும் ஊர். வேலை விஷயமாய் அந்த ஊருக்கு அடிக்கடி வருகிறேன் என்றுதான் உனக்கு தெரியுமே என்றான் அவன். என்ன அதிர்ஷ்ட சந்திப்பு! நாம் எப்போது கல்யாணம் செய்து கொள்வது? அதற்கென்ன இப்போது? வேறேதாவது சொல். என் அன்பு உங்களுக்கு தெரியாதா என்றுதான் நாம் 2 பேரும் ஆனந்தமாய் கணவன் மனைவியாய் குடித்தனம் செய்வது என்றாள். அதெல்லாம் இருக்கட்டும், சுமூகமாய் ஏதாவது பேசு. நேரம் கடந்தது. அவள் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாள். என் மேல் பிரியம் இருப்பதாய் சொன்னதெல்லாம் பொய்தானா? கல்யாணம் என்பது பெரிய தொல்லை. அந்த பக்கம் விமலா சென்றாள். மதுசூதனன் விமலாவை நோக்கி புன்னகை செய்தான். அவள் கடந்து மறைந்தாள். அப்படியா விஷயம்? அந்த பெண்ணை நீங்கள் பார்த்த விதம் எனக்கு புரியாதா? இது என்ன மோசம்! வார்த்தைகள் பலப்பட்டன. சி, பிச்சைக்காரி! அவள் கண்கள் நெருப்பை கக்கின. அன்பு இருந்த இடத்தில் ரௌத்ரம் காட்சியளித்தது. நான் ஏழை என்பதாலா இந்த உதாசீனம்? என்ன பணத்திமேர்! அப்பா, ராட்சசிதான் சுபாஷினி. அவள் மேல் வந்த கோபத்தில் முழு பலத்தோடு சுபாஷினியை கீழே பிடித்து தள்ளிவிட்டேன் என்றான் மதுசூதனன். வக்கீல் புருவங்களை உயர்த்தினார். அவள் பெயர் சுபாஷினியா? ஆமாம், செல்லமாய் அப்பா அம்மா கூப்பிடும் பெயர். நிஜ பெயர் வேறொன்று, மறந்துவிட்டேன். அதற்கு பின் வீடு திரும்பினேன். அந்த வழியாய் வீட்டுக்கு போகும் வழியாய் தாத்தா மாதிரி யாரோ போய்க் கொண்டிருந்தார்கள். அவர்தானா என்று
நிச்சயமாய் தெரியவில்லை. சுபாஷினியோடு ஆத்திரமாய் பேசிவிட்டு வீடு திரும்பினால் தாத்தா திட்ட ஆரம்பித்தார். வக்கீல் அசையாமல் நின்று கொண்டிருந்தார். அவர் மனத்தில் படம் இப்போது பூர்த்தியடைந்தது. கொலையுண்டவனின் ஆவி விடாது தொடர்ந்து வரும். கொலையாளியை பார்த்திருக்கிறீர்களா சார்? என்னமோ தெரியவில்லை. தாத்தாவை அந்த கடைசி 4-5 நாட்களில் பார்க்கும்போது எனக்கு அப்படி ஒரு பிரம்மைதான் ஏற்பட்டது. வக்கீல் இதற்கு ஒரு பதிலும் சொல்லவில்லை. மதுசூதனனின் அந்த பிரம்மையில் உண்மை அம்சம் எவ்வளவு இருக்கிறது என்பதை எண்ணி தமக்குள்ளேயே வியந்து கொண்டிருந்தார். அந்த விஷயம் அவனுக்கு புரியாது. அவர்கள் யாருக்கும் புரியாது. ராமநாதன் இறப்பதற்கு முந்திய தினம் உயிலை மாற்றுவதற்கு முன்னால் சொன்ன விஷயம் அவர்கள் யாருக்கும் தெரியாது. வக்கீல் அந்த காட்சியை நினைவுபடுத்தி கொண்டார். மரண படுக்கையில் கிழவர் பலகீனத்தை விட பயத்தாலும் வேதனையாலும் நடுங்கிய குரல். அவர் பேச்சு வக்கீலின் காதில் ஸ்பஷ்டமாய் ஒலித்தது. நான் தான் இதற்கெல்லாம் காரணம். பசுபதியை நான் முதலில் பார்த்தபோது அவன் தன் பணக்கார தந்தையுடன் சண்டை போட்டுக்கொண்டு வந்திருந்தான். பிறகு அவர்களுக்குள் சமாதானமாகிவிட்டது. அவர் பணம் அவனுக்கு வரும் என்று தெரிந்தவுடன், நான் கெட்டவனில்லை சார். சிவகாமியை கஷ்டப்படுத்த நான் விரும்பவில்லை. ஆனால் மகள் மேல் உள்ள பாசம் கண்ணை மறைத்தது. சிவகாமிக்கு என்று பார்த்திருந்த வரனுக்கு என் பெண் கற்பகத்தை கொடுத்து விட்டேன். வக்கீல் ஆழ்ந்த பெருமூச்சு விட்டார். ராமநாதன் கெட்டவரல்ல. சிவகாமிக்கு இந்த கதி வருமென்று அவர் எண்ணவில்லை. விஷயம் தெரிந்ததும் மதுசூதனன் நீரஜா கல்யாணத்தால் ஈடு செய்ய முயன்றார். கடைசியில் மதுசூதனன் அவளை நிராகரித்ததை கண்ணால் கண்டார். எந்த பணத்திமிரினால் அவன் அப்படி செய்து அதன் காரணமாய் நீரஜா இறந்தாலோ அந்த பணம் முழுவதும் அவளுடையதாய் இருந்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவரால் தாங்க முடியவில்லை. அந்த பெரும் துயரம் அவர் உயிரையே கொள்ளை கொண்டு விட்டது. அவரது துயரமும் பச்சாதாபமும் அவர் வாழ்வில் செய்த ஒரே ஒரு தவறை மன்னித்து விட்டதென்றே வக்கீல் கருதினார். வெளியே வானம் நன்றாக இருண்டுவிட்டது. வக்கீல் மதுசூதனனிடம், நான் போய் வருகிறேன். சிவகாமி அம்மாள் அந்த ஆஸ்தி முழுவதையும் உன் தாயாருக்கே கொடுத்துவிட சித்தமாய் இருக்கிறாள். ஆனால் உன் தாத்தாவின் கடைசி கோரிக்கை சிவகாமியே அந்த பணத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான். இதை உன் அம்மாவிடம் சொல்லிவிடுகிறாயா? நான் போய் வருகிறேன் என்று விடை பெற்று சென்றார். கதை முடிந்தது. நன்றி, வணக்கம்.